வணக்கம் நம்பர்களே, இந்த கல்வெளி திரு நம்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தான் ஜாயின் பண்ணுறேன். சப்போர்ட்டு ஒரு நம்ம சேனல். தேங்க்யூ. இந்த பார்த்திங்கன்னா, இந்த எப்போவுமே 3வது நபர் வரக்கூடாதுன்னு களத்தில் இந்த 2 திராவிட ஒரே கூட்டியில் 3 மட்டைகள் இதாக இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் இவங்களுக்குள்ளே ஒரு டைப் வந்துருச்சா, எடப்பாடி சாமி எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க சென்ட்ரலில் கேட்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படி இவங்க வெளியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் நேற்று சொல்லவும் சொன்னார் அண்ணாமலை, எனக்கு இந்த நம்பர் சொல்கிறதெல்லாம் ஆகாது, ஆனால் ஸ்வீப் இருக்குது. 2026 சட்டசபையில் வந்து யாருக்கும் முழுமையாக கிடைக்காது, பல கட்சிகள் உள்ளே வரும். அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, பிஜேபி சப்போர்ட் வேண்டியிருக்கும், தொங்கு சட்டத்துக்கு வரும். நாங்கள் முன்னாடியே களத்துக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கூட்டணி இது வரைக்கும் டிஎம்கேலையும் சேரல, ஏடிஎம்கேலையும் சேரல, அங்கே பாஜக வந்தாங்க. ஏன்னா அது ஜெயித்த கூட்டணி. இன்னொரு விஷயம் இருக்குது, 3 சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் இந்த பக்கம் வராங்களா, ஆப்ஷன் ஓப்பன் ஏடிஎம்கே. அதனால் எடப்பாடி வெயிட் பண்ணுவார். இதில் மார்டின் லாட்ரியோட மருமகனுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அது கொடுக்குறாங்கன்னு தெரியல. 3 சீட்டு 4 சீட்டு வேணும். திருமாவளவன் 1 சீட் தான் சொன்னால் அவர் ஜம்ப் ஆகிடுவார் ஏடிஎம்கேக்கு. அந்த மாதிரி ஒரு இது நடக்கும். ஸோ அது வெயிட் பண்ணும். எலெக்ஷன் டேட் அறிவிச்சப்பறம் தான் இதோட இது தெரியும். ஆனால் ஃபஸ்ட் வீக் எப்போ, இந்த மாதம் கடைசி எப்போ பண்ணுறாங்களோ அப்போ. இதில் பாருங்கள், கனிமொழி கூட முட்டல் மோதல் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி வெயிட் கொடுக்குறீங்க உதயநிதிக்கு, நான் ஒன்றும் எங்கேயும் பேச முடியல தொகுதியில், இந்த மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதல்ல. இப்போ கனிமொழி போக இப்போ அந்த சபரீசன், அதாவது மச்சான் மச்சானுக்கே பிரச்சனை வரும் போல் தெரியுது. அப்போ எனக்கு இவருக்கு வந்து இப்போது பெருசாக கட்சியில் இல்லைன்னு போது எனக்கு ஒரு 5 எம்பிக்கு நான் சொல்கிற ஆளுக்கு வேணும், ஒரு ஹோல்டிங்காக கேட்குறேன். உதயநிதி இல்லைன்னு அவன் போய் திருத்தி ஸ்டாலின்ட்டு இழுத்து விட்டா. அப்படி அது ஒரு பெரிய எரிச்சல் சபரீசன். ஆனால் நம்ம கேட்டு இவ்வளோ தூரம் பண்ணிக்கா, இல்லை ஸ்டாலின் இழுத்து விட்டு அப்போ அது புகைச்சல் வரும். இன்றைக்கி இல்லைன்னா கொடுக்க சொல்லி சொல்கிறார் ஸ்டாலின். அது என்ன பண்ணுறாங்க என்னன்னு அவங்களால தெரிய வரும். ஆனால் பார்த்துட்டே இருப்பா அப்படி என்ன பண்ணலான்னு. அதாவது பல விதத்தில் ஏக்நாத் ஷிண்டே உருவாகணும்னு வச்சுக்கலேன். இந்த இருத்தாங்க தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். அப்படி புகைச்சல் பல விதத்துலேயும் இருக்குது. சீர் மந்திரின்னு எல்லாருக்கும். இல்லை செந்தில் பாலாஜி வெளியில் வர முடியல, ஏன்னா அசோக் வந்து உள்ளே போனால் செந்தில் பாலாஜி வர முடியும், மந்திரி பதவி ரிசைன் பண்ணிட்டா அப்படி. அதனால் வெளியூரோட வரும் அப்படின்ட்டு தெரில. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து அவர் மேலே 30 வழக்கு இருக்குது, மணி லாண்ட்ரிங் இருக்குது. போய் விடுவாங்களானே தெரில. இன்னும் ஒரு 1 இயர் இப்படித்தான் கெஜ்ரிவால் இருந்த துணை முதலாம் மாட்டியிருக்காங்க. அவ்வளையே இப்போ கெஜ்ரிவாலே அந்த ஏமன் சோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து ஒரு நபரை உட்கார வச்சு போனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் இருந்துச்சு. இவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்தியிருக்காரு. ஒரு வேளை கைதாகும், நம்ம சகாக்கெல்லாம் கைதாகிருக்கோன்னு தெரிஞ்சனால கெஜ்ரிவால் வந்து அவர் கைதாகிறதா இருந்தால் அவர் மனைவியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் ரிசைன் பண்ணி தான் வந்து உட்காரணும். மனைவியை தான் வச்சுட்டு போக வேண்டியிருக்கும். வேறு யார் நம்புறாருன்னு தெரியாது. அப்போ பாரு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கல்ல இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பிஜேபி எங்கள் ஆட்சியை கலைக்கிறாங்கன்னா, அப்போ ஒழுக்கமாக வந்து இருக்க போகிறேன் நியாய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்கு ஊழல் பண்ணணும்? 18 வயசு ஆளுகளை ஏன் குடிக்க வைக்கணும்? நல்லா இருக்குல்ல. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், இந்த பேரை கேட்டாலே அப்படியே அலர்ஜி ஆகுது திமுகவுக்கு. ஏன்னா அவ்வளோ ஊழல் மடியில் கனம். இப்போ இவர் தான் தானாக முன் வந்து இந்த கேஸ்லாம் எடுத்தார். அதில் பொன்முடியை இவர் வேண்டான்னு சொன்னார். கடைசியில் இவர் வந்து வேற ஒரு நபர் வந்துமே அவருக்கு சொல்லியாச்சு. அவர் ஆஜரானதுனால இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஆஜராவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விசாரணை இது நடந்துட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அது தீர்ப்புக்கு இருக்குது. இடையில இவருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அது செந்தில் பாலாஜி கிடைக்கல. ஏன்? இன்கம் டேக்ஸ் ஆளுகள் அடித்தாங்க. அவங்க ஆட்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை. அதனால் இவர் நம்ப தகுந்தவர் இல்லைன்ற ஒரு எண்ணம் வருது. இப்போ அசோக் குமார் வேறு கைதாகலை. அது ஏற்கனவே விட்டாமல் இருந்தாலும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியில் வரலாம், பிடிக்கலாம். எந்த விஷயம் தெரிஞ்சு பேசாமல் விட்டுருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடியும் உள்ளே வைக்கணும். இவர் வந்து அமைச்சர் பதவி முன்னாடி வந்தாக்க கொங்கு பெட்டில் மறுபடியும் வேலை பண்ணுவாருன்னு ஸ்டாலின் ஒரு நப்பாசையில் இருந்தார். அது மணி லாண்ட்ரிங் கேஸில் விடவே மாட்டாங்கன்றாங்க. அசோக் கிடைச்சாலும் வேறு ஏதாவது கேஸில் இடி போடுவாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸில் ஆட்கள் நபரை அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, கட்டு போடுற அளவுக்கு ஆகிருக்கு இல்லையா. பொன்முடி வந்து ஊழலே ஏதோ பண்ணியிருந்தாலும் போய் ஆஜரானதுனால அவருக்கு இப்போ விலக்கு அந்த கைதுலேருந்து. ஆனால் கண்டிப்பாக வரும் இதில் இருக்குது.
ஸோ இதை இவர் பணம் வாங்க மாட்டார், மிரட்டி பார்க்கலாம் பார்த்தா நம்ம எந்த வித மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம். ஏன்னா இவர் தான் வழக்கையை நோண்டி எடுத்திருக்காரு. அது கீழமை நீதிமன்றத்தில் ஏதோ பணத்தை கொடுத்து ஏதோ முடைக்கணும் தான் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி உள்ளதை இவர் தானாக முன் எடுத்திருக்காரு. அதை கூடி இது 2 பேர் தங்கம் தென்னரசுலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி அவங்க உத்தரவு வாங்கினாரா அந்த முதன்மை ஜட்ஜு ஹைகோர்ட்லன்னுலாம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு இல்லை இவரே நடத்தட்டோன்னு அவரே சொல்லிட்டாரு. இது மாதிரிலாம் ஏதோ ஒரு திருசங்க வேலையெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் கதையாகலை. செந்தில் பாலாஜிக்கு தெரியாது எப்போ வரும். ஆனால் இது எல்லோரும் இவங்க அட போய் நீ இவர்கிட்ட சிக்கிட்டமேன்ற வருத்தப்படும். அது 8 மாதம் உள்ளே இருந்து அது பெரிய இது. அதுக்கு காரணம் தப்பு செஞ்சால் தண்டனை, அவ்வளோதான். அப்போது இவங்களுக்கு எப்படியும் இந்த 5 மந்திரி பெரியசாமி உள்ளிட்ட அனிதராசன் இந்த நிறையா பரிசு தென்னரசு இப்படி இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே அடுத்தடுத்து வரப்போகுது. ஏன்னா இவர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை பார்த்துட்டு கொடுத்துருவார். இவர் டேட் கொடுத்துருந்துருக்காரு பிப்ரவரியில். அது யார் இப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். ஒன்று, எந்தெந்த கட்சியிலேருந்து எம்பி எம்எல்ஏக்கள் கரண்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அதில் முதல்ல இருந்தவங்களும் ஏற்கனவே இப்போ 18 பேர் போனாங்க டெல்லிக்கு. மோடி பல்லடத்தை கடைசி தொகுதியில் 27ஆம் அந்த டேட் சொல்கிறாங்க, முன்ன பின்ன மாறலாம். அன்றைக்கி காங்கிரஸ் எம்எல்ஏ இப்போ பேர் அடிபட்டிருக்கு, ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அதுபோல் எம்பிஸு டிஎம்கே டிஎம்கேலேருந்து இப்படி பல நபர்கள் அதுபோக இந்த நடிகைகள் இருக்காங்க இணையலான்றது உறுதியாகுது. அன்றைக்கி ஒரு பெருங்கூட்டமே முன்னாடி இணையறதுக்காக சொல்லப்படுது. அது நம்ம அந்த நேரத்தில் யார் யாருன்னு தெரிய வரும். பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெய்.